குஜராத் போறோம்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் முடிவெடுத்த இடம் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி பார்க்கணும்னு. அதுக்கு தான் வந்திருக்கோம் ஏக்தா நகர். ஏக்தானா என்ன? யூனிட்டி. குஜராத் கேபிட்டல்ல இருந்து நாங்க ட்ரெயின் ஏறி இங்க 10:30க்கு வந்து சேர்ந்தோம் இந்த ஏக்தா நகருக்கு. இதான் லாஸ்ட் ஸ்டாப். இந்த ஏக்தா நகர் வந்து இறங்கின உடனே இங்க ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி போறதுக்கு குஜராத் டூரிசம் சூப்பரா பஸ் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. சோ எல்லாருமே இங்க ஏறி நேரா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி தான் போறோம். எல்லாருக்குமே ஃப்ரீ நினைக்கிறேன். பஸ்ல போயிட்டே இருக்கும் போது இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியோட ஃபர்ஸ்ட் சைட் பார்த்தோம் பாத்தீங்களா? செம்ம எக்ஸைட்மெண்ட். ஒரு தாஜ்மஹால் பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு ஃபீல் வருமோ அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னா பயங்கரமான ஃபீல். நீங்களே பாருங்க அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியோட ஃபர்ஸ்ட் லுக். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி உலகத்திலேயே பெருசு. ஆமாங்க, இந்தியால நம்ம குஜராத்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் நினைவா இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி குஜராத் கவர்மெண்ட் சேர்ந்து கட்டியிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா 552 சின்ன சின்ன ராஜா, பெரிய பெரிய ராஜா, ஜமீன்தாரு, நவாப் இவங்க கிட்ட எல்லாம் போய் இந்தியாவோட இணைஞ்சுக்க சொல்லி கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எல்லா குறுநில மன்னர்களையும், ஜமீன்தாரையும், நவாபோட லேண்டையும் இந்தியாவோட இணைச்சு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்தியா மொத்த உருவா அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் சர்தார் வல்லபாய் பட்டேல். சோ நாங்க பஸ் பிடிச்சு நேரா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட் வந்துட்டோம். இங்க நாங்க எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வாங்கினோம். ஒரு ஆளுக்கு 1000 rupees. ஸோ இந்த என்ட்ரி டிக்கெட் வாங்கினதுனால எங்களுக்கு போட், அதாவது க்ரூஸ்ல போகலாம், நைட்ல லேசர் ஷோ பார்க்கலாம். பிளஸ் எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டுங்கிறதுனால நாங்க கியூல எங்கேயுமே நிக்க வேண்டாம். செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு டைரக்டா எக்ஸ்பிரஸ் வேன்னு ஒரு லைன் இருக்கு, அதுல ஈஸியா ஃபாஸ்டாகவும் டக்குன்னு போய் ரீச் ஆகலாம். அந்த டிக்கெட் வாங்கிட்டோம். நீங்களும் இங்க வந்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வாங்கிட்டு நேரா செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு ஸ்டாச்சுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸ்டாச்சுவை பார்த்த உடனே அது கிட்ட போயிடணும்னு சொல்லி கலக்கல நடக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கும் அதே ஃபீல் தான் வரும். நீங்க பாருங்க. நர்மதா ரிவர் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லை சூஸ் பண்ணி அந்த கல்லுக்கு மேல இந்த வேர்ல்டு டாலஸ்ட் ஸ்டாச்சுவை டிசைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இது வேர்ல்ட் டாலஸ்ட் ஸ்டாச்சு. ஆமாங்க, ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனிதருக்கு இவ்வளவு பெரிய ஸ்டாச்சு ஏன் வச்சிருக்காங்க?
கடவுளா கும்பிடுற புத்தருக்கு இருக்கிறதே ஸ்டாச்சு பெருசா இருக்கு. ஆனா ஒரு மனிதருக்கு குஜராத்ல பிறந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியா டெப்டி பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு இந்த ஸ்டாச்சுவை வச்சிருக்காங்க. 2018 அக்டோபர் 31 அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்த ஸ்டாச்சுவை இனாகிரேட் பண்ணிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் மோடி குஜராத் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது 2010 இந்த ஸ்டாச்சு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாரு. சோ இதுக்கான டிசைன், இதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்டாச்சு கட்டுறதுக்கு ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பழைய இருந்துச்சுன்னா கொடுங்கன்னு சொல்லி எல்லா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேசிங், கிழக்கு பாக்குற மாதிரி இந்த ஸ்டாச்சு அமைச்சிருக்காங்க. சூரிய ஒளி அப்படியே நேரா அந்த ஸ்டாச்சு மேல பட்டு ஃபுல் ஃபேஸ் அண்ட் ஃபிகர் நல்லாவே தெரியுது. ரிவர் நர்மதா மேல இந்த ஸ்டாச்சு இருக்கிறதுனால அது பக்கத்திலேயே நதி ஓடுறது நல்லாவே பார்க்க முடியுது. இயற்கை சுத்தி சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல 1000-2000 பேர் உட்கார மாதிரி சீட்டிங் கெப்பாசிட்டி, நீட்டா இருக்கு பிளேஸ், பார்க்க நல்ல வியூ. நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க இந்த ஸ்டாச்சுவையும், இந்த பிளேஸையும், இந்த வெதரையும். குஜராத் டூரிசம் இந்த இடத்த நல்லா மெயின்டைன் பண்றாங்க. ஃப்ரீ வாட்டர் பாட்டில்ஸ், அதுக்கப்புறமா பேசஞ்சர்ஸ் வந்து போயிட்டு வர்றதுக்கு ஷட்டில் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வச்சு ஆர்கனைஸ் பண்றாங்க. அதனால ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த ஸ்டாச்சு டிசைன் பண்ணும்போது இந்த ஸ்டாச்சு பார்க்கறதுக்கு டிக்னிஃபைடாகவும் கான்ஃபிடன்ஸாகவும், அயன் வில், இரும்பு உள்ளம் கொண்ட ஒரு மனிதன் தெரியணுங்கிறதுக்காக அதை மனசுல வச்சுட்டு இந்த டிசைனை பண்ணியிருக்காங்க. ராம் வி சுதர் அவர் தான் இந்த ஸ்டாச்சுவோட டிசைனர். உள்ள இன்டர்னல்ல இருந்து நல்ல பாட்டு கேட்டே இருந்துச்சு. அந்த பாட்டுக்கு எங்க டீமே வைப் ஆகி டான்ஸே போட ஆரம்பிச்சிட்டோம். அந்த பாட்டு என்ன நீங்களும் கேளுங்க. இந்த சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஸ்டாச்சு டிசைன் பண்ணது L&T, கட்டினதும் அவங்க தான். இந்த ஸ்டாச்சு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு வேஷ்டி கட்டியிருக்க மாதிரி, அதுக்கு மேல ஒரு ஷர்ட் போட்டிருக்க மாதிரியும், அந்த ஷர்ட்டுக்கு மேல ஒரு ஓவர் கோட் பெரிய பெரிய பட்டன் வச்சு போட்டிருக்க மாதிரியும், அதை கவர் பண்ணி ஒரு ஷால், ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு.
சர்தார் வல்லபாய் பட்டேல் கால்ல ஒரு பெரிய சாண்டில்ஸ் போட்டிருப்பாரு, அதுவும் நேர்த்தியா அழகா செஞ்சிருந்தாங்க. கிட்ட வந்த உடனே நானும் எங்க டீமும் கடகடன்னு மேல போயிட்டு அதை பார்க்கணும்னு நினைச்சிட்டு ஃபாஸ்டா மேல போயிட்டோம். லிப்ட் கூட யூஸ் பண்ணல. எதுக்காக இவ்வளவு பெரிய ஸ்டாச்சு? சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படி என்ன பண்ணாரு? இண்டிபெண்டன்ஸ் ஆன உடனே இந்தியாவை முழுசா ஒரு கண்ட்ரியா ஃபார்ம் பண்றதுக்கு பொறுப்பை சர்தார் வல்லபாய் பட்டேல் கொடுத்தாங்க. ஒரு சாதாரண ஒரு ஜமீன்தாரோ நாட்டாம கிட்டே பேசி அவங்க கிட்ட ஒரு லேண்டை வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம். 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் தனித்தனியா அவங்க ராஜாவும் ஜமீன்தாராவும் நவாபாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பல ஏக்கர் கணக்குல லேண்ட் இருக்கும். அந்த லேண்ட் வேணும், உங்க லேண்டை எங்க இந்தியாவோட அணைச்சுக்குங்க, இந்தியாவுங்க ஒரு தனி நாடா மாறப்போகுது அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இந்த இந்தியான்னு இப்ப நீங்க பாக்குற மேப், இந்தியான்னு பாக்குற இந்த நாடை ஃபார்ம் பண்றதுக்கான முக்கிய காரணமே சர்தார் வல்லபாய் பட்டேல். அயன் வில், கடினமான உழைப்பாளி, மனசு கல்லு மாதிரி இருக்கும். ஆனாலும் இந்த நாடை உருவாக்குனதுக்கு முக்கிய காரணம் இவர்தான். ஹவர்ஸ்ல இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கு கீழேயே மியூசியம் இருக்கு. பட்டேல் ஸ்டாச்சு ஃபுல்லா பார்த்துட்டோம். கீழே மியூசியம் பார்த்தாச்சு. அந்த வீடியோ செப்பரேட்டா வரும். பிளஸ் நாங்க இப்போ ஜூ பார்க்க போறோம். அதுக்கப்புறமா நைட் லேசர் ஷோ, இது எல்லாமே அடுத்தது வரப்போறோம். டில் தென் see you, bye.